ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்மை விடுவதாக நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட், எங்களை கனம் பண்ணுறதே இல்லை, எங்களை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. சரி, நல்லா அவன் புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, கொடுக்கப்பட்ட இந்த பூமியின் வாழ்க்கை நல்லா வாழ்கிறதுக்கு ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். ஈவன்தோ அவங்க நீ கெட்டு போகணுன்றதுக்காகலாம் உன்னை அடிக்கலை, உன்னை ஸ்டாப் பண்ணலை. நீ நல்லா இருக்கிறது தான் உனக்கு பண்ணுறாங்க. ஆனால் உனக்குள்ளே உன்னுடைய பாவத்தை வெட்டு வரிய வர்றதுக்கு மனசு இல்லை உனக்கு. அதனால் அப்பா அம்மா சொல்கிறது உனக்கு கஷ்டமாக தெரியுது. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் டே லைஃப் இஸ் எ சர்க்கிள் சார். நீ எதை விதைக்கிறியோ ஒரு நாள் அது மறுபடியும் உனக்கு வரும். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நன்மை உண்டாக்குறதுக்கு பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கவனத்தை செலுத்து. வயசாகிடுச்சுன்னா துச்சமாக என்றதை தூக்கி போடுறது. ஒரு மருமக வந்ததுக்கப்புறம் போயிட்டு அப்பா அம்மாவை கனம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. நல்லா கவனிங்க. வாட் யூ ஷோ யூ வில் ரீப் இட் ஒன் டே. அதே தான் உங்கள் பிள்ளை பண்ணும். ரொம்ப கவனமாக ஆண்டவரை என் பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுறதுக்கு. ஈவன் இஃப் யூ ஆர் அ மேரிட் பர்சன், நெவர் மைண்ட், கோ அண்ட் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செலுத்துங்க. டேக் கேர் ஆஃப் தெம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாத்தையும் செய்யுங்க. அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். மனுஷன் செய்கிற என்ன நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். நோ ஒன் கேன் எஸ்கேப் இஸ் ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப கவனம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு நீர் எனக்கு கொடுத்த பெற்றோர்களை கனம் பண்ணுறது எனக்கு இருப்பதாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். ஜெபத்தை கேட்பார், உங்களை ஆஸ்வதிப்பார். கதை தமிழை யாரும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.